அரசியல் காலடி எடுத்து வைத்த பின்பு அந்த அரசியல் ஆசை என்பது யாரையும் விட்டு வைப்பதில்லை. அடுத்தடுத்து போராடி அந்த இலக்கை அடைவதற்குத்தான் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் முயற்சி செய்வார்கள். ஆனால் ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு உயர்ந்த பதவி தனக்கு கிடைத்தாலும் கூட அரசியல் சூழ்நிலைகள் தான் உருவாக்கிய இந்த இயக்கத்தினுடைய தோற்றுவாய் நிறுவன தலைவர் தன்னுடைய கணவர், இந்த இயக்கம் சுயநலத்தின் அடிப்படையில் அடிபட்டுவிடக்கூடாது, யாரால் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியுமோ அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் வி.என். ஜானகி அம்மையார் அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் புரட்சித் தலைவி அம்மா என்று முடிவெடுத்து யார் என்ன சொன்னாலும் கேட்காமல் மனமு வந்து இந்த இயக்கத்தை ஒப்படைத்துவிட்டு முழுமையாக தன்னை விடுவித்துக் கொண்ட ஒரு மிகப்பெரிய தியாகி. அதாவது அந்த அளவுக்கு அறிவுரை சொல்வதற்கு நான் ஒரு தியாகி இல்லை. நான் அதை சொல்லுவதற்கு நான் தியாகியாக இருக்க வேண்டும். நான் சுயநலம் கலந்த ஒரு அரசியல்வாதி, அவர்கள் தியாகிகள். அவர்கள் சொன்ன கருத்தை வேண்டுமென்றால் நான் இங்கே வெளிப்படுத்தலாம். அதன்படி நடங்கள் என்று சொல்ல எப்பொழுது வர வேண்டும் என்று சொன்னால் நானும் அந்த இடத்திற்கு வரும்பொழுதுதான் சொல்ல முடியும். நான் இன்னும் அந்த இடத்திற்கு வரவில்லை, அவ்வளவு பக்குவப்படவில்லை என்றே நான் கருதுகிறேன். இந்த வரலாற்றை எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இவங்களுடைய வரலாற்றை இயற்கையாக சிந்திக்கக்கூடிய, அதே நேரத்தில் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். சார், அப்போ ஜே அணியில் எடப்பாடியாரும் ஜானகி அணியில் ஓபிஎஸ் இருந்தாங்க. இருந்தாலும் கூட ஆச்சரியமின்றி விழா எடுக்கிறார் எடப்பாடியார் சொல்லலாம். அதை பொறுத்தவரையில் கட்சி என்பது ஒன்றுதான். இருவருக்குமே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். சரியா? அந்த இடங்களில் அன்றைய சூழலில் அன்று முன்னணியில் இருந்த தலைவர்கள் பிரிந்திருந்த நேரம். அப்பொழுது அந்த முன்னணி தலைவர்கள் இவர்கள் யாரும் இல்லை. அப்படி திரிந்திருந்த நேரத்தில் அன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர் அப்பொழுதே சரியான பாதையில் பயணித்த காரணத்தினால்தான் இன்று இந்த இயக்கத்துக்கு பொதுச்செயலாளராக வந்திருக்கிறார். ஜானகி அம்மாள் அவங்களை போல எல்லோரும் ஒன்றிணைந்து அதிமுக ஒரு முடிவெடுக்கக்கூடிய தருவாய் வருமா, இல்ல இதுவே ஒன்றிணைந்துதான் இருக்கீங்கன்னு நம்புறீங்களா? இந்த கேள்வியே எழுவதற்கு அவசியமில்லை. காரணம், ஒன்றிணைந்த இயக்கமாக இருந்த காரணத்தினால்தான் அன்னை ஜானகி அம்மையாருக்கு இன்று 100ஆண்டு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் உங்களுடைய கேள்வியே தவறு.